ஆர்எஸ்எஸ் பாசறையில் வளர்ந்தவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்றாலும் கூட அவர் இன்றைக்கு குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம், வாழ்த்துகிறோம். துணை ஜனாதிபதியாக சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றுள்ளது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு விசிக தலைவர் திருமாவளவன் பதிலளித்துள்ளார். குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு ஓட்டு போட்டு வரீங்க, அவரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் வின் பண்ணியிருக்காரு, அது எப்படி நீங்க பாக்குறீங்க? எதிர்பார்த்த ஒன்றுதான். தமிழகத்தை சார்ந்த திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்தியாவின் குடியரசு துணைத் தலைவராக இன்று தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட போதே அவர்தான் வெற்றி பெறுவார் என்பது தெரியும். இருந்தாலும் இந்தியா கூட்டணியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கட்டுக்கோப்பாக ஒற்றுமையாக திரு சுதர்ஷன் ரெட்டி நீதியரசர் அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறோம். 300 வாக்குகள் அவருக்கு, மொத்தம் 752 300 வாக்குகள், பதிவான வாக்குகளில் 300 வாக்குகள் அவருக்கு கிடைத்திருக்கின்றன. இந்தியா கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்கிறது என்பதற்கு இந்த தேர்தல் வாக்குப்பதிவு ஒரு சான்றாக இருக்கிறது. ஆர்எஸ்எஸ் பாசறையில் வளர்ந்தவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்றாலும் கூட அவர் இன்றைக்கு குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம், வாழ்த்துகிறோம். அவர் புரட்சியாளர் அம்பேத்கரின் மீது மதிப்புள்ளவர். அந்த வகையிலே அம்பேத்கர் அவர்களால் எழுதப்பெற்ற அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு, அதன் அடிப்படை கூறுகளை சிதைய விடாமல் பாதுகாப்பதற்கு உற்ற துணையாக இருப்பார் என்று நான் நம்புகிறேன். அந்த வகையில் அவர் செயல்பட வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். செங்கோட்டையன் அவர்கள் அமித்ஷாவை டெல்லிக்கு போயிட்டு சந்திச்சுட்டு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.